புதுச்சேரியில் பழைய நாணயம் ஒன்றிற்கு 5 லட்சம் ரூபாய் தருவதாக ஆசை வார்த்தை கூறி நூதன மோசடியில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். முகநூலில் விளம்பரம் செய்து கட்டுக்கட்டாக போலி பணத்தை லைவ் செய்து காட்டி நூதன மோசடியை அரங்கேற்றிய ஹரியானா கும்பல் போலீசாரிடம் சிக்குமா? புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரைச் சேர்ந்த ஒருவர் பழைய நாணயங்கள் சேகரிப்பதில் ஆர்வமுடையவர். சமீபத்தில் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பழைய நாணயங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் என்று வந்த ஒரு விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதை கிளிக் செய்து உள்ளே சென்று பல்வேறு விவரங்களை தேடியுள்ளார். எதிர்முனையைச் சேர்ந்தவர்கள் அவரை தொடர்பு கொண்டு நாணயத்தின் புகைப்படத்தை அனுப்பினால் எத்தனை வருடம் பழமை வாய்ந்தது என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியும், அதற்கு எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் தருகிறோம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதை நம்பிய வில்லியனூர் நபர் தன்னிடம் இருந்த பழங்கால நாணயங்கள் 3ஐ புகைப்படம் எடுத்து அவர்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக அனுப்பியுள்ளார். சிறிது நேரம் கழித்து நாணயங்களை சோதனை செய்துவிட்டோம், இது 600 ஆண்டுகள் பழமையான நாணயம் என்றும் ஒவ்வொரு நாணயத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் தருகிறோம் என்றும் கூறியுள்ளனர். தங்களிடம் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக கூறி பணத்தின் புகைப்படம் மற்றும் வீடியோவை லைவ் செய்து காட்டியுள்ளனர். இதையெல்லாம் பார்த்து நம்பிவிட்ட அவர் தனது முகவரியை அந்த நபர்களுக்கு கொடுத்துள்ளார். நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கே வந்து பணத்தை கொடுக்கிறோம், அங்கு வருவதற்கு 3 மணி நேரமாகும் என்று சொல்லிவிட்டு அந்த மர்ம நபர் போனை வைத்துள்ளார். 2 மணி நேரத்திற்கு பிறகு நாணய சேகரிப்பாளரை தொடர்பு கொண்ட அந்த நபர்கள் புதுச்சேரி எல்லையான கோரிமேடு அருகே தங்களை போலீசார் பிடித்து பணம் கேட்கிறார்கள் என கூறியுள்ளனர். தங்களிடம் இன்சூரன்ஸ், லைசன்ஸ், சரியான ஆவணங்கள் எதுவும் இல்லாததாலும் தங்களுடைய காரில் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் இருப்பதாலும் இக்கட்டான சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளனர். பணம் இருப்பதை போலீஸ் பார்த்துவிட்டால் அத்தனை பணத்தையும் அவர்களே எடுத்துக்கொள்வார்கள் என குறிப்பிட்ட அந்த கும்பல், போலீஸ் கேட்ட பணத்தை நீங்கள் கொடுத்து உதவினால் அந்த பணத்தையும் சேர்த்து கொடுத்து விடுகிறோம் என கொக்கி போட்டுள்ளனர். அதை நம்பிய அந்த நபர் 44,800 ரூபாய் பணத்தை 4 தவணைகளாக அனுப்பியுள்ளார். ஆனால் அந்த மோசடி கும்பல் மேலும் மேலும் பணத்தை கேட்டுக்கொண்டே இருந்ததால் சந்தேகமடைந்த நாணய சேகரிப்பாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனே உஷாரான அந்த கும்பல் தங்கள் இணைப்பை துண்டித்து விட்டது. மொபைல் எண் இருப்பிடத்தை சோதனை செய்தபோது அது ஹரியானாவில் இருப்பது போல் காட்டியுள்ளது. தான் ஏமாந்து விட்டதை உணர்ந்த நாணய சேகரிப்பாளர் உடனே வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இணையவழி மோசடிக்காரர்கள் இதுபோன்று தினம் தினம் புது வழிகளை கையாண்டு பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்து கொள்ளையடித்து வருகின்றனர். எனவே இணைய வழியில் வருகின்ற கவர்ச்சிகரமான எந்த விளம்பரங்களையும் நம்பி பணத்தை இழக்க வேண்டாம் என இணையவழி காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது.